என்ன சிம்பிளான லாஜிக் அப்படின்னா 2026 May 4க்கு முன்னாடி டிஎம்கே ப்ளஸ் சிபிஐ ப்ளஸ் சிபிஎம் ப்ளஸ் விசிகே ப்ளஸ் காங்கிரஸ் ஒரு கூட்டணி. அன்னைக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் தொல்தில் மாறன் அவர்கள் பாஜகவும் ஆர்எஸும் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னாரு. இன்னைக்கு பெற்றெடுத்த பிள்ளையோட அவர் போய் உறவாடுகிறார். இன்னைக்கு டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் சிபிஐ ப்ளஸ் சிபிஎம் ப்ளஸ் விசிகே ப்ளஸ் ஐயுஎம்எல் யாரு பிஜேபியோட பி டீம்? இது ஒரு கேள்வி. அதற்கு பதில் அவர்களே கூறட்டும். யார் எங்க போய் சேர்ந்திருக்கா இல்லங்கறத பிரிச்சு பார்க்கணுமா? அதுல இருந்து அந்த நிலைப்பாடு தெளிவா தெரியுதுன்னு எடுத்துக்கலாமா? எதுல இருந்து? இல்ல நாங்க வெறும் ஆதரவு தான், கூட்டணி கிடையாது. இப்பயும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நீங்க சொன்ன கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது இன்னைக்கு இல்ல, நேத்து. எனக்கு இன்னமும் அந்த சந்தேகம் இருக்குன்னு நேத்து அவரே சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த நிலைப்பாடு பிரிச்சு பார்த்து மக்கள் புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். இன்னைக்கு தேவையில்லை, நாளைக்கு பதவி ஏற்கட்டும். அதற்கப்புறம் அவங்க எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் இந்த ஆட்சியை ஓராண்டு மட்டும், நான் 5 ஆண்டுகள் கூட மொத்தமாக சொல்லலை, ஓராண்டுகளுக்கு மட்டுமே அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் புதிதாக வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்கள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓராண்டுக்கு இந்த அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் இருந்து ஐயுஎம்எல் வரைக்கும் எல்லாரும் நடத்த விட்டுட்டோம். நம்ம பார்த்துக்கலாம். லோக்கல் பாடி எலெக்ஷன் எதுவும் கேட்க தேவையில்லை, எந்த ஒரு வாரியத்திலையும் எதுவும் கேட்க தேவையில்லை, எந்த ஒரு பேருக்கும் நான் டவுட்டே பண்ணலை. இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இல்லாம பாலிசியில நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் இருக்கு, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி முன்னாடி போட்டிருப்பாங்க. இவர் ஸ்டிக்கரே ஒட்டாம அந்த ஸ்கீமை திரும்பி அலோவ் பண்ணாருன்னா திரும்பி கேள்வி கேட்கறாங்களான்னு பார்ப்போம். இல்ல ஃபண்டிங் கொடுக்கல அப்படின்னா நீங்க 10 கோடி இது கரப்ஷன்ல விட்டு 10 கோடி கடன்ல விட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்காம விட்டாருன்னா 10 லட்சம் கோடியில விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்காம இருக்காரா பார்க்கலாம். இல்லை நேரு அவர்களோட வழக்கு இருக்கு, அது நீதிமன்றமே போட்டுருச்சு. இதெல்லாம் மற்ற கேஸ்லாம் டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அவர்கள் மீதுலாம் நடவடிக்கையே எடுக்காம இவர் இருக்காரா பார்ப்போம். இல்லை இவர் நல்லாட்சி கொடுக்குறாரு, மக்களுக்காக நல்லாட்சி, கரப்ஷன் ஃப்ரீ ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட வந்திருக்காருன்னா இவங்க அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு டிவிஎஸ்சி முடிச்சு கவர்னர்கிட்ட நீங்கள் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு கேள்வி கேட்குறாரா இல்லையா அடுத்த 6 மாதம் 1 இயர்க்குள்ளன்னு பார்ப்போம். அப்போல்லாம் இவங்க குவைட்டாக இருக்காங்களா பார்க்கலாம். இல்லை அன்னைக்கு இவங்க திமுகவோட கூட்டணியா இல்லை தாவேக்காவோட கூட்டணியா இல்லை மக்களோட கூட்டணியா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவல் பொசிஷனே. எல்லாரும் இன்னைக்கு அரசியல் இது என்னன்னா சாதுரியம், அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது தவறு கிடையாது, அவர்கள் போகலாம். ஆனால் என்ன கண்டிஷனில் போகிறாங்கன்னு, மக்கள் ஆட்சி டெமோக்ரஸி அப்படின்னா அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். எல்லாருமே அதான் முதல்ல தெளிவாக சொன்னாங்க. எல்லாருமே உடனே ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் கேட்டாங்க. அப்படி உங்களுக்கு மக்களோட ஆட்சி தான் முக்கியம், மக்களோட வாக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா உடனடியாக நீங்க போய் சொல்லியிருக்கணும். நீங்க ஆனா அதெல்லாம் இல்லாம நீங்க அலக்கழிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, அதே தான் 24 hours ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லியிருந்தா நீங்க ஃப்ளோரில் என்ன டெசிஷன் எடுத்திருப்பீங்க? அப்போ இல்லை நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரியை கூப்பிடணும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஹவுஸ் ஒரு டிஸ்கஷன் எடுக்கணும், அப்புறம் எங்களோட ஒர்க்கிங் கமிட்டி ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் எங்கள் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற 2 லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கவங்கலாம் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அப்போ அசம்பிளியில் இதற்காக டெஸ்ட்டை தள்ளி போடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் சொல்லணும், இதுனா ஆளுநரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அப்படின்னா அவர்கள் என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடத்த முடியும், அவர்களோட கோஆர்டினேஷனில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கன்சிஸ்டண்டாக வருகிறது. இது இல்லாமல் ஒரே ஒரு கேள்விக்கு நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆளுநர் ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அந்த இது பேரம் பேசப்பட்டது அமமுக, ஆளுநர் எடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அந்த பதவி பேரம் அப்படின்றது உடனடியாக வந்துடுது. ஏன்னா ஃபார்ம் ஏபி கொடுத்து அப்படின்னு அவங்க போட்டிடுறாங்க. சர்டிஃபிகேட் வாங்கின உடனே அவர் அந்த கட்சியை சார்ந்தவராகிறார். 1984 ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த வழக்குகள் இருக்கிறது. அவர் அந்த கட்சியை சார்ந்தவர். அந்த கட்சியை சார்ந்தவரும் அந்த கட்சியோட தலைமை அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு நபர் வேறு ஒருத்தரோட அங்கீகாரம் போட முடியும். அவர் இல்லாட்டி இருட்டில் ஒரு காருக்குள்ள உட்காந்து எதுக்காக கையெழுத்து போடணும்?